மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டுள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் தொகுதியில் உரையாற்றினார். அதனை தற்போது பார்க்கலாம். திமுக ஆட்சிக்கு வந்து 4 ஆண்டு காலம் நிறைவு பெற்று 5வது ஆண்டு அடியடித்து வைத்திருக்கின்றது. இந்த 4 ஆண்டு காலத்தில் வேடச்சந்தூர் சட்டமன்ற தொகுதி மக்களுக்கு ஏதாவது ஒரு பெரிய திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்களா? இல்ல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருக்கின்ற பொழுது இந்த திண்டுக்கல் மாவட்ட மக்களுடைய கோரிக்கை, இங்கே பிரம்மாண்டமான மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வேண்டும் என்று கேட்டீர்கள். சுமார் 350 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே அற்புதமான அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு வந்து இங்கே இருக்கின்ற ஏழை மக்களுக்கு அந்த அரசு மருத்துவமனையின் மூலமாக அற்புதமாக சிகிச்சை அளிக்கக்கூடிய மருத்துவமனையை கட்டிய அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். சுமார் 350 கோடி. இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருக்கின்ற பொழுது இதே போல தமிழ்நாட்டில் பல மாவட்டங்களில் அந்த மாவட்ட மக்களுடைய கோரிக்கை ஏற்று ஒரே ஆண்டில் 11 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு வந்து சாதனை படைத்தோம். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு எவ்வளவு வாக்குறுதிகளை கொடுத்தாங்க, எந்த வாக்குறுதியும் இதுவரைக்கும் நிறைவேற்றப்படல. சுமார் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தால் 525 அறிவிப்புகள் நிறைவேற்றப்பட்டதாக தேர்தல் நேரத்தில் வாக்குறுதி கொடுத்தாங்க. அதுல 98% வாக்குறுதி நிறைவேற்றப்பட்டதா இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் குறிப்பிட்டார். அது நிறைவேற்றது உண்மையா? அத்தனை பொய் தானே. எங்கெல்லாம் கிராம சூழ்ந்த பகுதி, இதுல 100 நாள் வேலை திட்டம் 150 நாளா உயர்த்தினாங்களாமா? பொய் தானே. அறிக்கையில் வந்தது செய்தி பொய் தானே. 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிந்த தொழிலாளிக்கு முழுமையா சம்பளங்களோட கொடுக்க முடியாத வக்கீலாளர் அரசாங்கம் திமுக அரசாங்கம். அத்தனை ஏழை தொழிலாளிகள் அதை அந்த 100 நாள் வேலை திட்டத்திலே வருகின்ற சம்பளத்தை வைத்துத்தான் அவள் குடும்பத்தை நடத்த வேண்டும். அப்படி ஏழை தொழிலாளிகளுக்கு கூட முழுமையான அளவு அவருடைய சம்பளத்தை கொடுக்க முடியாத அவல ஆட்சி திமுக ஆட்சி. இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கின்ற பொழுது அவர்களுக்கு அந்த 100 நாள் வேலை செய்கின்ற அந்த தொழிலாளிக்கு குறிப்பிட்ட காலகட்டத்தில் வங்கிக்கு பணம் போய் சேரும். அது அண்ணா திமுக ஆட்சியினுடைய திறமை. அதோட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருக்கின்ற பொழுது நம்முடைய விவசாய பெருமக்கள் நிறைந்த பகுதி. ஆனால் விவசாயத்திற்கு தண்ணீர் முக்கியம். அந்த தண்ணீர் விவசாயிகளுக்கு நிலையா கிடைக்க வேணும், குறைவில்லாமல் கிடைக்க வேணும். அப்பதான் விவசாய பணிகள் மேற்கொள்ள முடியும். விவசாயிகளும் சரி விவசாய தொழிலாளிகளும் அவர்களுக்கு வேலை கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு நீர் முக்கியம். அந்த நீரை கொடுப்பதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு குடிமராமத்து திட்டத்தை கொண்டு வந்து ஏரி குளம் எல்லாம் தூர்வாரணும். அது முழுக்க விவசாய பங்களிப்போடு இந்த திட்டத்தை நாங்கள் நிறைவேற்றி கொடுத்தோம். அதனால குடிமராமத்து திட்டத்தின் மூலமாக அந்த விவசாயிகள் அந்த ஏரியில் அள்ளப்படுகின்ற வண்டமன் அவருடைய விளைநிலங்களுக்கு இலவசமாக கொடுத்தோம். ஒரு பக்கம் ஏரி ஆழமாச்சு, வண்டன் மண் விவசாயிய நிலத்திற்கு உரமா பயன்படுத்துது, இயற்கை உரமா பயன்படுத்துது, நல்ல விளைச்சல் கிடைச்சது. மழை காலத்தில் பெய்கின்ற நீர் முழுவதும் சேமித்து கோடை காலத்தில் நிலத்தடி நீர் உயர்ந்து விவசாயத்திற்கு தேவை நீர் கிடைத்தது. இது அண்ணா திமுக சாதனை. அப்படி ஏதாவது ஒரு சாதனை நிகழ்த்தியிருக்காங்களா? விவசாயிகள் அந்த விவசாய பணி மேற்கொள்கின்ற பொழுது 24 மணி நேரம் அவருடைய பம்பு செட் இயங்குவதற்கு மும்முனை மின்சாரம் அண்ணா திமுக ஆட்சியில் தான் கொடுத்தோம். மும்முனை மின்சாரம் எந்த நேரத்தில் விவசாயம் சென்றாலும் அவருடைய மின் மோட்டரை இயக்கலாம். அது அண்ணா திமுக ஆட்சியுடைய சாதனை. அதோட ஒரே 5 ஆண்டில் 2 முறை விவசாயிகள் தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்கத்தில் வாங்கிய பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்பட்ட அரசாங்கம் அண்ணா திமுக. 2 முறை பயிர்க்கடன் தள்ளுபடி செஞ்சோம். இயற்கை சீற்றம் வறட்சி வந்தா அதுக்கு வறட்சி நிவாரணம் கொடுத்தோம். அதனால புயல் வெள்ளம் இப்படி வருகின்ற பொழுது விவசாயம் பாதிக்கின்ற பொழுது அவர்களுக்கு வறட்சி நிவாரணம் கொடுத்தோம். அதே போல நம்முடைய விவசாய தொழிலாளிகள் ஏழைகள்
இரவென்றும் பகல் என்றும் பாராமல் உழைக்கின்ற அந்த விவசாயி தொழிலாளிக்கும் அண்ணா திமுக ஆட்சியில் பல திட்டங்களை கொண்டு வந்து நாங்கள் நிறைவேற்றினோம். அதில் பசு வீடுகள் கொடுத்தோம், விலையில்லா கறவை மாடு, விலையில்லா ஆடு எல்லாம் அண்ணா திமுக ஆட்சியில் கொடுக்கப்பட்டோம். உழவர் பாதுகாப்பு திட்டம், பல திட்டத்தில் அவளுக்கு நன்மை கிடைச்சது. இது அண்ணா திமுக ஆட்சியில் செய்த சாதனை. அது மட்டும் இல்ல, கிராமத்திலிருந்து நகர வரை ஏழை குடும்பத்தில் பிறந்த முதியோர்கள், உழைக்கும் திறனற்ற முதியோர்கள் அவர்களுக்கு அம்மா இருக்கின்ற பொழுது 500 ரூபாயிலிருந்து மாதந்தோறும் 1000 ரூபாய் முதியோர் உதவித்தொகை வழங்கப்பட்டது. அதை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருந்த பொழுது அந்த ஏழை குடும்பத்தில் இருந்த அந்த முதியோர்கள் பல பேர் விடுபட்டு விட்டார்கள். அவர்கள் முழுவதற்கும் தமிழ்நாட்டில் இருக்கின்ற அனைவருக்கும் அந்த முதியோர் உதவித்தொகை கிடைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். அந்த கோரிக்கையின் அடிப்படையில் சட்டப்பேரவை விதி 110 கீழ் ஒரே நேரத்தில் 5 லட்சம் பேர்களுக்கு முதியோர் உதவித்தொகை வழங்கப்படும் என்று அறிவிப்பு கொடுத்து சுமார் 4,85,000 முதியோர்களுக்கு முதியோர் உதவித்தொகை வழங்கிய அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். அதேபோல கொரோனா காலத்தில் மக்களுக்கு வேலை கிடையாது, கடுமையாக பாதிக்கப்பட்டாங்க. அப்படி மக்கள் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக ஓராண்டு ரேஷன் கடையில் விலையில அரிசி கொடுத்தோம், விலையில சக்கரை கொடுத்தோம், விலையில எண்ணெய் கொடுத்தோம், குடும்பத்துக்கு 1000 ரூபாய் பணமும் கொடுத்தோம்ல. அதோட நம்முடைய அதோட பொங்கல், அந்த ஆண்டு பொங்கல் வந்தது, தைப்பொங்கல் வந்தது. அந்த தைப்பொங்கலை முன்னிட்டு எல்லா குடும்பத்துக்கும் 2500 ரூபாய் அண்ணா திமுக ஆட்சியில் கொடுத்தோம்லங்க. மக்கள் சந்தோஷமா தைப்பொங்கல் கொண்டாடினாங்கல்ல. அது மட்டும் இல்ல, அந்த காலகட்டத்தில் பள்ளிகள் மூடப்பட்டது, கல்லூரிகள் மூடப்பட்டது. அதனால மாணவ செல்வங்கள் ஓராண்டு வீணாகிவிட்டது என்று மன உளைச்சல் இருந்தாங்க. அந்த மன உளைச்சல் இருந்து மக்களை மீட்டெடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் கல்லூரியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு ஆன்லைன்ல வகுப்பு, ஆன்லைன்ல தேர்வு, நல்ல முறையை தேர்வு எழுதி பட்டம் பெற்றார்கள். மாணவர்கள் பள்ளியிலே படிக்கின்ற மாணவருக்கு ஆல் பாஸ் போட்டு கொடுத்தோம். மாணவர்களாக தான் சரி, தொழிலாளர்களாக தான் சரி, விவசாயியாக தான் சரி, அனைவருக்கும் பொதுவான அரசாக இருந்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு. தம்பி அந்த கொடி கீழே பிடிப்பா, பிஜேபி கொடி கீழே இருக்குங்கப்பா தம்பி, கீழே இருக்கு. புலிக்கொடி 2 இறக்குப்பா, லைவ்ல எடுத்துட்டு இருக்காங்க, 2 இறக்கு. இன்றைய தினம் உங்களுக்கு நல்லா தெரியும், 10 ரூபாய்னா யாருடைய ஞாபகம் வருது? 10 ரூபாய் பாலாஜி. கரூருக்கு தான் போறேன், அடுத்த கூட்டம் கரூருக்கு தான் போறேன். ஆக இன்னைக்கு தமிழகத்தில் சுமார் 6000 மதுக்கடை இருக்குது. ஒரு மதுக்கடையில் ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா அதிகமாக வாங்குறாங்கல்ல. இப்படி 52 மாதம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் மதுக்கடையில் ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா அதிகம் வாங்குறதுனால ஒரு மாசத்துக்கு ஒரு நாளைக்கு 1.5 கோடி பாட்டில் டாஸ்மாக் கடையில் விற்குது. அப்படி 10 ரூபா ஒரு பாட்டிலுக்கு வாங்குறதுனால ஒரு நாளைக்கு 15 கோடி இன்றைக்கு மேலிடத்துக்கு போயிட்டு இருக்குது. 15 கோடி ஒரு மாசத்துக்கு 450 கோடி, வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 5400 கோடி. 4 ஆண்டுல கிட்டத்தட்ட 22,000 கோடி இந்த டாஸ்மாக் கடையிலிருந்து மேலிடத்துக்கு போயிருது. இப்படி ஊழல் அரசாங்கம் தொடர வேண்டுமா? சிந்திச்சு பாருங்க. ஒரு 10 ரூபா வாங்கினதுல இவ்வளவு கொள்ளையடிக்கிறாங்க. அப்புறம் பத்திரப்பதிவுக்கு போனீங்களா, உடனே பதிவு செய்ய மாட்டாங்க. அதுக்கு ஒரு ரேட், எவ்வளவு தொகை ரிஜிஸ்டர் பண்றாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கமிஷன். இன்னைக்கு ஒரு 50 லட்சம் ரூபாய்க்கு நீங்க போய் ஒரு சொத்து வாங்கினா அதுக்கு 10% 5 லட்சம் ரூபாய் அங்க சம்பந்தப்பட்டவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும். நடக்குதில்ல? உண்மைதானே? அதே போல இன்றைக்கு பேரூராட்சி, நகராட்சி தமிழ்நாட்டில் எல்லா பகுதியிலும் மின் கட்டணம் கடுமையாக உயர்ந்து போச்சு. இன்றைக்கு அண்ணா திமுக ஆட்சியில் மின் கட்டணம் எப்படி, திமுக ஆட்சியில் மின் கட்டணம் என்ன என்பதை நீங்கள் எண்ணி பார்த்தாவே புரிஞ்சுக்குவீங்க. திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு 67% மின் கட்டணம் உயர்ந்து போச்சு. 67% மின் கட்டணம் உயர்ந்து போச்சு. இந்த பேரூராட்சி, நகராட்சி பகுதியெல்லாம் இன்றைக்கு குடிநீருக்கு வரி, குப்பைக்கு வரி, வீட்டு வரி 100% உயர்ந்து போச்சு. கடை வரி 150% உயர்ந்து போச்சு. இவ்வளவு வரி உயர்வும் திமுக ஆட்சியில் தான் இருந்தது என்பதை நீங்க எண்ணி பார்க்க வேண்டும்.
இந்த பகுதியெல்லாம் தொழிலாளி நிறைந்த பகுதி. அந்த தொழிலாளிகள் இன்றைய பல்வேறு பிரச்சனைகளை சிரமப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. விலைவாசி விண்ணை முட்டுகின்ற அளவுக்கு உயர்ந்து போச்சு. நீங்க பார்த்தீங்கன்னா இந்த புள்ளி விவரத்தை பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். ஒரு அரசாங்கம் அமைக்கப்பட்டால் குறிப்பா ஏழை மக்களை காப்பாற்ற வேண்டும்.